காசியில ஒருத்தர் பரமசாது ஒருத்தர் இருந்தார். சரி. பரமசாதுன்னா ரொம்ப பொறுமையானவர். அப்புறம் எது கேட்டாலும் மறுப்பு சொல்ல மாட்டார். பிறகு அந்த மாதிரி பண்றாங்களே என்ன செய்தி அதை பத்தி நமக்கு என்னப்பா ஐயா 5-5-11 சரி ஆமாசிங்க என்ன பண்றது இப்படி பொறுமையா போறவரா இப்படி ஆமோதிக்கிறாரு. ரொம்ப பொறுமையானவர் பரமசாது ரொம்ப ஆமா மக்களுக்கு அவர் மேல ஒரு பெரிய நன்மதிப்பு வந்துருச்சு. பெண்கள் எல்லாம் போய் அவரை வணங்குறது மற்ற பிரசாதம் வாங்குறது விபூதி பூசுறது இப்படி இருந்தா கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு. எவ்வளவு பெரிய நல்லவரா இருந்தாலும் கூட ஆபத்து ஒருத்தர் இருக்குமா அது இப்படி இல்லாம இருக்குமா பிடிக்காத ஒருத்தர் வந்துட்டேன் அவன் சொன்ன இந்த சாமியார் என்னமோ எல்லாரும் நம்புறாங்க வேற என்னமோ பொறுமையானவரா பொறுமை இவ்வளவுதான் அப்படின்னு முடிவு பண்ணி காசு கொடுத்து ஒரு ஆளு கூலிக்கு மாரடிக்க ஒருத்தர் கூப்பிட்டு ஐயா உனக்கு இவ்வளவு சம்பளம் தரேன் தினமும் நீ கங்கை கரையில உட்காந்துக்க இந்த ஆளு குளிக்க வருவேன் கங்கையில குளிச்சுட்டு கரையேறி வரும்போது பாய் நிறைய வெத்தலை பாக்கு போட்டு அந்த ஆளு மூஞ்சிலே துப்பு கோவப்படுறான்னு பாப்பேன். ஒரு தரம் 2 தரம் இல்ல கோவப்படுற வரைக்கும் விடாம நீ துப்பணும்னு சொல்லி அனுப்ப வந்து உட்காந்துட்டு அந்த ஆளு வெத்தலை பாக்கு நிறைய வாங்கி வச்சுட்டு வாய் நிறைய போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். இவர் எப்போதும் போல கங்கைக்கு வந்தாரு காலையில குளிக்கிறபடி குளிச்சாரு குளிச்சுட்டு கரையேறி வந்தாரு. இவன் தான் திட்டமிட்டு அங்க உட்கார்ந்துருக்கானு அவர் முகத்துல துப்பணும்னு அதே மாதிரி முகத்துல துப்புன. ஆனா அவர் எந்த செஞ்சலும் வல்ல முகம் சொல்லிக்கல அமைதியா இருந்தாரு. திரும்பி போய் குளிச்சாரு கரைக்கு வந்தாரு துப்புன மறுபடியும் போனாரு குளிச்சாரு வந்தேன் துப்புன இப்படியே குளிச்சுக்கிட்டு 99 தடவை துப்பிட்டேன். 100வது வரையும் துப்பிட்டா 100வது முறையும் குளிச்சுட்டு வராரு. இப்ப இவனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏயா வேலை மெனக்கெடு அழகெல்லாம் வலிக்குது இத போட்டு உங்க மேல துப்பி ஏன் வாயில வலிக்குது ஒரு தரமாவது ஏன் துப்புறாரு கேக்குறது இல்லையா இப்படி இருப்பீங்க ஆமா அப்படின்னு அவர் சொன்னாரு. நான் எப்போது ஒரு தரம் தான் குளிச்சுட்டு காசி விஸ்வநாதர விசாலாட்சியா அன்னபூரணியை கும்பிட்டு போறது வழக்கம். ஆனா இன்னைக்கு பாரு பெரும் பாக்கியம் தம்பி நீ செஞ்ச பெரிய கருணை ஒரே நாள்ல 100 முறை கங்கையில குளிச்சிருக்கிறேன். இப்படி ஒரு பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமா பார்த்ததுனாலதான் எனக்கு கிடைத்தது அதை கொடுத்தது நீதானப்பா அதனால நான் எதுக்கு கோவப்படணும் என்ன சொல்லுது பாருங்க இன்னா செய்தாரு ஒருத்தல் அவனாலும் நன்மையும் செய்து விட அதுல இருந்த நல்லதை அவர் எடுத்துக்கிட்டாரு தீயதை அப்ப அதை கழிக்கணும் கூட்டணும் வகுக்கணும் பெருக்கணும் கழித்தல் கூட்டல் கழித்தல் கணக்கு இருக்குன்னா எதுக்கு அடையாளம் மட்டும் இல்ல நம்மகிட்ட நல்ல விஷயங்களை பெரிய